5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. யூ மஸ்ட் ப்ரீச் காஸ்பல். பரலோகத்துக்கு நீங்கள் போகும்போது உங்க கூட 2 தான் வரும். ஒன்று உங்கள் ஆத்மா, இன்னொன்று நீங்கள் சம்பாதிச்ச ஆத்மா. வேறு எதுவுமே வராது. நீங்கள் வச்சுருக்கிற நகை, நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ ட்ரைவரு, ஸ்பேனரு, உங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மாவுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு கொடுத்த புடவை, எங்கள் அப்பாவுக்கு அவங்க அப்பா சாகும்போது சங்கில் ஊற்றின பால் எல்லாம் வீட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு பெட்டியெல்லாம் தூக்கி மேலே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இரும்பு பெட்டி இருக்கும், ட்ரங்கு பெட்டி. திறந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தண்டவாள தோசைக்கல் இருக்கும், கண்ணங்கரேல்னு இருக்கும். இது என்ன தோசைக்கல்லுன்னா, எங்கள் பாட்டி எங்கள் தாத்தாவுக்கு முதல்ல தோசை ஊற்றின கல். தாத்தா போய், பாட்டி போய், அம்மா போய், அப்பாவும் போயிடுச்சு, கல் மட்டும் இருக்கும். சிலர்லாம் அப்படி பத்திரமா வச்சுருப்பாங்க, எதுவுமே வராது. நீங்கள் உள்ள பெட்டியில் படுக்க வச்ச உடனே காதில் போட்டிருக்க கம்மலை கூட கழட்டிடுவான். அப்படியே இழுத்து பார்ப்பான், அப்படியே மோதிரம் வரலையா கட் பண்ணிடுவான். ஏன், அம்மாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு மொத்தமாக கழட்டிடுவான். அதான் நடக்கும். உங்கள் கூட 2 தான் பரலோகத்துக்கு வரும். ஒன்று உங்கள் ஆத்மா, இன்னொன்று நீங்கள் சம்பாதித்த ஆத்மா. வேறு எதுவுமே வராது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், அழிந்து போகிற உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்துக்கொள். 6வது, இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். ஏதோ 2 நாள் மீட்டிங் வச்சாங்க, கேட்க பயமாக இருந்துச்சு. வானத்தில் வந்து கல்லுலாம் வருதான், நெருப்பு வருதான்ட்டு நைட்டில் அடி வானத்தை பார்த்தா அப்படி ஏதோ ஒரு லைட்டாக தெரியும். உடனே பாஸ்டருக்கு ஃபோன், பாஸ்டர் வானத்தை பார்த்தீங்களா, ஒரு மாதிரி லைட்டாக என்னமோ தெரியுது, எதுக்கு ஒரு தடவை பார்த்துட்டு கூப்பிடுங்க பாஸ்டர் அப்படிம்பாங்க. நிறைய பேருக்கு இப்போ இந்த பயம் வந்து எப்போ இருக்கோ, ஒரு 3 நாளைக்கு இந்த ஜுரம் கண்டிப்பாக என்ன செய்யும் இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். ஓகே ரைட்டு. அப்படி போகக்கூடாது. இது ஒரு விதை மாதிரி. இன்றைக்கி போட்ட விதை அவர் வர வரைக்கும் இருக்கணும். படுக்கும் போதும் எழுந்திரிக்கும் போதும் நான் வருகையில் போகணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். கடைசியாக 7வது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானசானம், பெற்ற அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் முடிவு பரியந்தம் நிற்கும்போது இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா.